வாங்க. வணக்கம். வணக்கம். என் பேரு முத்துப்பாண்டி. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். இப்ப சொல்லுங்க. நான் ஒரு வியாபாரி. நிலத்தை வாங்குறதும் விற்கிறதும் தான் என்னோட தொழில். எனக்கு தேவையான நிலத்தை மத்தவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்கறது தான் என்னுடைய பழக்கம். உன் ஊர்ல இருக்கிற மொத்த நிலங்களை எனக்கு வேணும். உன் பேச்சு தான் இந்த ஊர்க்காரங்க கேட்பாங்களாமே. அத்தனை விவசாய பூமியையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போக சொல்லு. அவங்களுக்கு தேவையான பணத்தை வீசி எறிகிறேன். என் பேச்சை இந்த ஊர் ஜனங்க மீற மாட்டாங்கன்னு கேள்விப்பட்ட நீங்க என் 2 எழுத்து பேரோட அர்த்தத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பீரா. பி அப்படின்னா விவேகம். அதனாலதான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்க. ரா அப்படின்னா ராட்சச. அவனை தட்டி எழுப்பிடாதீங்க. எங்க ஊர் பூமியை வாங்க ஆசைப்பட்ட உனக்கு இந்த பூமியிலேயே சமாதி கட்டுறதுக்கு முன்னாடி மரியாதையா எந்திரிச்சு ஓடி போயிடுங்க. அதுதான் நல்லது. நான் கேட்டதுக்கு அப்புறமும் கொடுக்க முடியாதுன்னு யாராவது சொன்னா, எனக்கு தேவையானதை எடுத்துட்டு அவங்க வேண்டாம் சொன்னாலும் அள்ளி கொடுத்துட்டு போறது எனக்கு இருக்கிற கெட்ட பழக்கம். இதுக்கு மேலேயோ என்னை எதிர்த்தினா உன் ஊர்ல இருந்தே உன்னை விரட்டுவேன். கட்ரா, பந்தயம் கட்ரா. 500 ஏக்கரா நஞ்ச பூமியும் 5 ஏக்கர்ல இருக்கிற என் வீட்டையும் லட்சக்கணக்கான மக்களோட மதிப்பும் மரியாதையையும் நாம் பந்தயம் கட்டுறேன். உன்னால என்ன முடியுமோ அதை கட்டிக்கோ. நீ சொன்ன மாதிரி நான் இந்த ஊரை விட்டு போறேனா இல்ல என்னால நீங்க அத்தனை பேர் இந்த பூமியை விட்டே போறீங்களான்னு பாத்துடலாம். நல்லா யோசிக்கோ. என்னுடைய கோபம் ரொம்ப மோசமானது. இந்த மொத்த பூமியும் வளைச்சு போட்டு கட்டி ஆளலான்னு முயற்சி பண்ணவங்க எல்லாரும் கண்ணுக்கே தெரியாம காணாம போயிட்டாங்க. பெண்ணாசையால மனுஷன் அழிஞ்சது பழைய கதை. மண்ணாசையால மானம் போறது புது கதை. ஆசைப்பட்ட அழிச்சிடுவேன். வீரா போடா. அண்ணா, அந்த வீரா அந்த ஜனங்களை வச்சுதானே நம்மள ஓட ஓட விரட்டலாம். எல்லாரும் ஓடட்டும்டா. இதுக்காகத்தான் இவ்வளவு நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். மாமா, இவன் வீராவோட ஆளா. கையெழுத்து போட மாட்டேங்கிறான். மாப்பிள்ள, மயிலே மயிலேன்னு சொன்ன உடனே இறகு போடணும், இல்லைன்னா போட வைக்கணும். என்னாச்சு பச்சமுத்து? முத்துப்பாண்டி அவங்க ஆளுகளோட வந்து நம்ம ஊர் மக்கள் அடிச்சு கொண்டுகிட்டு இருக்காமா. மாமா, வீராவோட பொண்டாட்டி. இங்க பாரு முத்துப்பாண்டி, வீரா வரத்துக்குள்ள நீங்க எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. உங்க ஆயுசு கெட்டியா இருந்தா பொழைச்சுக்குவீங்க. அப்படி போறேன்னா உன பெரு போன மை சுடுகாட்டுக்கு போவீங்க. சபாஷ். வீராவோட பொண்டாட்டி இல்ல, ஜனங்களுக்கெல்லாம் அவன் மேல ரொம்ப பாசம்னு கேள்விப்பட்டேன். உனக்கு இன்னும் அதிகமா தானே இருக்கும். போறேன். எல்லார்கிட்டயும் பத்திரத்துல கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் போறேன். டேய், சீக்கிரம் வாங்குங்கடா. இது வீரா கட்டின தாலி. இது மேல சத்தியம். யாராவது ஒரு அடி எடுத்து வச்சுங்க, வெட்டிடுவேன். வெட்டுவியா? என்னையும் வெட்டுவியா? இங்க வெட்டு. எதுக்கு சிரிக்கிற? பொம்பளை மேல கைய வைக்கிற பொறுப்பு சரியில்லாத உன்னை என் புருஷன் அடிக்கிறப்போ நீ கதறி கதறி அழ போறத நினைச்சா அதான்டா சிரிச்சேன். என்ன பத்தி சரியா தெரிஞ்சுக்காம என் ஆளுங்களை அன்னைக்கு அடிச்சு விரட்டின. நீ ஆம்பளன்னா என்கிட்ட மோதுறா. நல்லதுன்னா தாண்டா யோசிச்சு முடிவெடுப்பேன். அதுவே கெட்டதுன்னா அடிச்சுட்டு தாண்டா முடிவெடுப்பேன். இனிமே உன்னை மன்னிக்கவே முடியாதுடா. அன்னைக்கே நான் உனக்கு எச்சரிக்கை பண்ண, எனக்குள்ள இருக்கிற ராட்சசனை தட்டி எழுப்பிடாத.
கடல்ல எரிமலை வெடிச்ச சுனாமி, இந்த வீர அடிச்ச போனம் நீ. வெட்டி கொள்ளுகிறா. எந்த முகத்தோட இந்த வீட்டுக்குள்ள வர? பெரிய ஆம்பளை மாதிரி நெஞ்ச நிமித்திக்கிட்டு போன, இப்ப பொட்டரி ஆடி வாங்கிட்டு வந்திருக்க. வெக்கமா இல்ல? இந்த அருவாளை எடுத்து உன்னையே வெட்டிக்கிட்டா முண்டச்சியா நான் வாழ்ந்துட்டு போறேன், இல்ல என்ன வெட்டுனா சுமங்கலியா செத்துற. அவனை ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்டோம். இவ்வளவு நாளும் ஒரு ஆம்பளையோட வீரனோட குடும்பம் நடத்துனேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். போய் வளையல போட்டுக்கிட்டு சேலை கட்டிட்டு இன்னையிலிருந்து ஒரு பொட்டச்சியோட குடும்பம் நடத்துறேன். இதோ பார், அவனை போட்டு தள்ளிட்டு ஆம்பளையாவ முன்னாடி வந்து நிக்கிறேன். நில்லு. அந்த வீராவை சாவடிச்சு சதாசிவபுரம் ஊருக்கு மத்தியில அவன் தலைய வெட்டி கொண்டு வா. என் கருவாளால நறுக்கி என் நாய்களுக்கு தீனியா போடுற. போ. அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வாங்க எஸ்பி சார். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? பொதுவா என் வீட்டுக்கு போலீஸ்காரங்க வரது இல்லையே. முதல்ல உங்க தம்பியை கூப்பிடுங்க. என்ன எஸ்பி சார் ரொம்ப சூடா இருக்கீங்க? போய் ஜூஸ் எடுத்து வாடா. சரிண்ணா. நீங்க உட்காருங்க சார். நான் ஜூஸ் குடிக்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு வரல. முதல்ல உங்க தம்பியை கூப்பிடுங்க. கூப்பிடுறேன் சார். நீங்க வணக்கம். என்ன வெறுங்கையோட வந்திருக்க? ஜூஸ் எங்க? எனக்கு என்ன அவசியம்? கொடுக்க வேண்டியவங்களே கொடுப்பாங்க. இந்தாங்க சார். சாரா புடிங்க சார். அவ எங்க வீட்டு மருமக சார். சார் தான் சொல்லணும். அப்பான்னு சொல்லலாம்ல. எப்படி சார் சொல்லும்? என் பொண்ணு உங்க தம்பியை லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதான்னு நீங்க கேட்கலாம்ல? லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சது இப்பதானே. நீங்களே பர்மிஷன் கொடுத்துட்டீங்க. இனி கல்யாணம் தான். கல்யாணமா? யார் சம்மதிச்சது? இவர் சம்மதிச்சிட்டாரு. இவர் யாருங்க சம்மதிக்கிறதுக்கு? முதல்ல அவங்க சம்மதிக்கணும். அவங்க யாரு? இவரோட செல்ல தங்கச்சி. மொத்தம் எல்லாத்தையும் கேட்டலாமா? இந்த வீராண்ட கொடுக்குறேன். சேடா போண்டா, இந்த விஷயத்தை நானே சொல்லிருப்பேன்ல. சும்மா இருனே. எனக்கு கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு எது கல்யாணம்ட்டா? சரி சரி தங்கச்சி சொல்லுமா. அவன் கண்ணத்துல பலார்னு ஒரு அரை கொடுனா. நான் அப்படி சொல்லுவேனா? எனக்கு தெரியாதம்மா. நீ எப்ப சொல்றியோ அந்த சமயத்துலதான் முகூர்த்தம் பாக்குறோம். இது பாருமா, அம்மாவையும் கூட்டுவாமா. நாங்க நாளைக்கே புறப்படுறோம்னா. ரொம்ப சந்தோஷம். சிட்டி 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 சிட்டி. ஏய், இந்த சந்தோஷத்தோட அப்படியே தூக்கி சுத்தணும் போல இருக்கு. ஆனா இது இடுப்புல குத்துவேன். உன் பாசம் எல்லாம் என் மேல இல்ல, என் வயித்துல இருக்கிறவன் அப்பா கீழே விழுந்துருவாரோன்னு தான். ராஜு அண்ணா நாளைக்கு தங்கச்சி வரப்போகுது. கத்தி அருவா எல்லாம் ஒளிச்சு வச்சிருங்க. ஒரு பிளேடு கூட கண்ணில் தென்பட கூடாது. இந்த தாடி எல்லாம் பார்த்தா தங்கச்சிக்கு தெரிஞ்சிடும். தாடி எடுத்தது கூட பரவாயில்ல, மீசையை மட்டும் விட்டுறா. உன்னை கும்பிடுறேன். அப்போ மகாபாரதத்துல பாண்டவர்கள் ஆலு மரத்துல ஆயுதத்தை ஒளிச்சு வச்சாங்களா? நாம தென்னை மரத்துல ஒளிச்சு வைக்கிறோம். என்ன மன்னிச்சிருங்கடா. தங்கச்சி வரும்போதெல்லாம் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திடுறேன். இந்த ஊருக்காகவும் இந்த மக்களுக்காகவும் நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக நாங்க இது கூட செய்ய மாட்டோமா? தங்கச்சி கூட சித்தியும் வருவாங்கல்ல? சின்ன வயசுலயே தங்கச்சி சித்தி கூட்டிட்டு போயிட்டாங்க.
தங்கச்சியாவது அடிக்கடி வரும். சித்தி இது வரைக்கும் வந்ததில்ல. இந்த தடவையும் வருவாங்கன்னு நம்பிக்கை இல்ல. பாபா நல்லா இருக்கியாமா? சித்தி எப்படி இருக்காங்க? வாங்க சித்தி வாங்க. நீங்களும் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டேய் சின்னண்ணா, ஏன் கல்யாணத்து வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதா? லவ் பண்ணியா கல்யாணம் பண்ணிக்க போறியா? அது இல்லடா, நீ டாக்டர் ஆகணும், உனக்கு ஒரு டாக்டர் தேடி பிடிக்கணும், அதுக்கெல்லாம் டைம் ஆகும்டா. அதனாலதான். என்ன காசி ரொம்ப எழிச்சு போயிட்ட? சாப்பாட்ட குறைச்சிட்டோமா? வா, நம்ம வீட பாக்கும்போது சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வருதுண்ணா. நேத்து தென்னை மரத்துல ஒளிச்சு வச்சத பார்த்தா இன்னும் எதெல்லாம் ஞாபகம் வருமா? இன்னும் அப்படியே வளரிட்டு இருக்கான். என்னமா நின்னுட்ட? உள்ளவாமா. நான் வரமாட்டேன். ஏமா என்னாச்சு? ஆரத்தி எடுக்காம இந்த வீட்டு பொண்ணு வாசப்படிய தாண்டுவாளாம். தாண்ட வேண்டாம் அண்ணி. ஆரத்தி எடுத்த பின்னாடி தாண்டினா போதும். என்ன அண்ணி, இங்க எல்லாமே உங்க ராஜ்யம் தானா? உங்க பேச்ச அண்ணன் தட்டவே மாட்டாரா? யாரா இருந்தாலும் உங்களுக்கு அப்புறம் தானா? எனக்கு அப்புறம் இல்லம்மா. எதுவா இருந்தாலும் உங்க அண்ணனுக்கு உனக்கு அப்புறம் தான். அண்ணா, என்னமா? அப்பா திரும்ப நம்ம வீட்டுக்கு வர போறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படிமா? அதான் பிறக்க போற என் மருமகன் ரூபத்துல. பிறந்ததும் நாங்க பாத்துக்க மாட்டோம். டாக்டர்ல நீ தான் பாத்துக்கணும். சரிங்க அண்ணி, நானே பாத்துக்கிறேன். சூப்பர் அண்ணி, ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா? எல்லாம் உங்க அண்ணன் செலக்ஷன் தான். இந்த கத்தி எப்படி வந்தது? அண்ணா, என்ன இது கத்தி? கத்தி அண்ணி கர்ப்பமா இருக்காங்கல்ல, கூட படுக்கும்போது கை மேல பட்டுச்சுன்னா அதை பாதுகாப்பு. எனக்கு புரியல. அது கர்ப்பமா இருக்கிற நேரத்துல கத்திய பக்கத்துல வச்சு படுத்தா பிறக்க போற குழந்தை கத்தி மாதிரியே பிறக்குமா. என்னவா இருந்தாலும் சரி, முதல்ல இதை வெளியே கொண்டு போய் போடுங்க. செல்லம். ஓகே, இப்ப திருப்தியா? தூக்கி எறிஞ்சிட்டேன். சத்யா, இங்க வா. இந்த கத்தி எப்படி வந்தது? இடுப்புல குத்திடுவேன். எல்லா கத்தியும் ஒளிய வச்சாச்சு. தெரியாம ஏதாவது பிரச்சனை வந்தா ஒரு கத்தியாவது இருக்கட்டுமே தான் எடுத்து வச்சேன். இது கத்தி இல்லையா? இந்த வாட்டிய டெண்டர் நமக்கு தான். மாமா மாமா, அந்த வீரா தங்கச்சியோட கோயிலுக்கு போயிருக்கான். தங்கச்சி கூட இருக்கும்போது எதுவும் செய்ய மாட்டான். அவனை போட்டதுல இதான் நம்ம கரெக்டான டைம். இறங்குமா. வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். சின்னம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். புசரி ஐயா, இத சாமி கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணுங்க. அத தங்கச்சி கையால ரேகாக்கு கொடுக்க சொல்லுங்க. சரிங்க ஐயா. புசரி ஐயா, ஐயா, அர்ச்சனை பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? 4 நிமிஷத்துல ஆயிரும். என்ன பொருட்டு எடுக்க போறியா? சாமியை கும்பிடு. எங்களுக்கும் தெரியும். அவங்களை கவனிச்சிட்டு வா. சாமியை கும்பிடு. விருந்தாளிக்கு பிறந்தவன நாங்கெல்லாம் குடும்பத்தோட கோயிலுக்கு போறோம்னு எதுக்காக முத்துப்பாண்டிக்கு சொன்ன? சொல்லு சொல்றா. எங்க கூடவே இருந்துட்டு எங்களுக்கே துரோகம் பண்றியா? சொல்றா சொல்லு. பெரியண்ணா, என்னமா செல்லம்? முதல்ல கீழே இறங்கி வா. என்னம்மா என்னாச்சு? இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா?
இந்த வீட்டுல நான் எதை பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அதையே பார்த்தேன். ஒருத்தனை ரத்தம் வர மாதிரி அடிச்சிட்டு இருக்கானா, இவன் கூட அப்பா மாதிரி ஆயிட்டு வரோம். பெரிய அண்ணாவை பாரு, எவ்வளவு சாந்தமா இருக்காரு. நீயும் இருக்கியே, என்னால இங்க இருக்க முடியாது, கிளம்பி போறேன். இத பாருமா தங்கச்சி, இனிமே அவன் யாரையும் அடிக்க மாட்டான், நான் சொல்றேன்ல. அப்ப என் மேல சத்தியம் பண்ண சொல்லு. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போதே பண்ணல. நீ சத்தியம் பண்ணிருக்க, சின்ன நான் பண்ணலையே. இனிமே அவன் சண்டைக்கு போக மாட்டான்னு நீ வாக்கு கொடுக்கறல்ல, அவனை உன் மேல சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லு, நான் நம்புறேன். என்ன அப்படி பாக்குற? சத்தியம் பண்ணு. என்னடா பாக்குற? பண்ணு. சத்யா, நீ கவலைப்படாத. என் மேல சத்தியம் வாங்கிட்டேன்ல, இனிமே அவர் எந்த பிரச்சனைக்கு போகாம நான் பாத்துக்கிறேன். அப்புறம் என்ன? சரி, நீ வா. அது என்ன சிட்டி உன் தலையில வச்சுக்கிட்ட? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா என்னால தாங்கிக்க முடியாது. நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேன் சிட்டி.